இங்க பாரு கயல், அவங்க சொன்ன மாதிரி இது விக்னேஷோட முடிவா இருக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா விக்னேஷ் இப்ப என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம முழுக்க முழுக்க அவங்க அம்மாவோட கண்ட்ரோல்லயே இருக்காரு. அப்படி இருக்கும்போது அம்மாவா தேவியான்னு யோசிச்சா இப்ப நம்ம மேல இருக்கிற கோவத்துல நாம தான் தப்பானவங்க, அவங்க அம்மா பண்றதெல்லாம் சரின்னு தான் அவர் சொல்லுவாரு. அதுதான் இப்ப எல்லா பிரச்சனைக்கும் காரணம். முதல்ல தேவிக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும், அதுக்கப்புறமா நாம இதை பத்தி யோசிக்கலாம். அம்மா, இந்த விஷயத்த தேவி கிட்ட சொல்ல போறியா? எப்படி எழில், எப்படி தேவி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவேன்? விக்னேஷ் உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு, உன் வாழ்க்கை அவ்வளவுதான்னு சொன்னா அவளால இதை தாங்கிக்க முடியுமா? அவ பார்வையில எந்த பிரச்சனை வந்தாலும் அவ அக்கா பார்த்துப்பான்னு அவ நம்புற. அந்த நம்பிக்கையை எப்படி உடைக்க சொல்ற? முதல்ல இந்த விஷயத்த நான் எப்படி போய் சொல்ல முடியும்? தேவிக்கு மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற மத்த யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேண்டாம். அப்புறம் மூர்த்தி, அம்மா இவங்கெல்லாம் எந்த மாதிரி யோசிப்பாங்க, இவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதையும் தாண்டி தேவிக்கு குழந்தை பிறக்க போற நேரத்துல இப்படிப்பட்ட விஷயங்களை அவகிட்ட சொல்லி அவ மனசு கஷ்டப்பட்டு அழுதானா அது அவளுக்கு நல்லதில்லை. எந்த சூழ்நிலையிலையும் நான் ஒரு விஷயத்த மட்டும் உறுதியா நம்புவேன். உண்மையா காதலிச்சவங்களையும் நேசிக்கிறவங்களையும் அவ்வளோ சுலபமா யாராலையும் தூக்கி எறிஞ்சிட முடியாது. விக்னேஷ் தேவியை உண்மையா காதலிச்சிருக்காருன்னு நான் நம்புறேன். தேவிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த டிவோர்ஸ் பேப்பரை விக்னேஷை கிழிச்சு போட்டுருவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த குழந்தை எல்லாத்தையும் மாத்தும், எல்லார் மனசையும் மாத்தும். உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல? அப்புறம் ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? தைரியமா இரு, பாத்துக்கலாம்.